கிளவி வந்து போடணும், அவ்வளோதான். கிளவி தூக்கணும். ஐ மீன்ஸ் கிளவி வந்து போட்டு தள்ளணும். நாளைக்கு சாவ போற கிளைய போட்டு தள்ளுறீங்க, வெக்கமால உனக்கெல்லாம். எங்க போலாங்க? ஆமா, யூரின் வருது. மாங்காய் சாப்பிட்டுருக்கேங்க, எனக்கு அது சைடிஷா வேணும். சைடிஷா வேணும். ஆமா, சரக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு சைடிஷ் அது வேணும். அது புடிங்கிட்டு வரலாமா இல்ல கேட்டு வாங்கிட்டு வரலாமா, நீங்க சொல்லுங்க. மாம்ஸ் வந்து அலப்பறை கொடுத்துட்டு இருக்காரு. 4 டிக்கெட்டை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து 4 பேருங்க பாருங்க, எண்ணி பாருங்க, 1 2 3 4 அப்படி 4 பேருக்கு காமிச்சிட்டாரு. மாம்ஸ் மக்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க, கிளவி தூக்கலாமா வேணாமா அப்படிங்கறது ஸ்குவாட் நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணிருங்க. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் அண்ட் வெல்கம் டு பிஎஸ் ஸ்குவாட். ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ அங்கே நம்ம மாம்ஸ் வந்து அலப்பறை கொடுத்துட்டு இருக்காரு. மாம்ஸ் இருக்கே போட்டுடுறேன். ஸ்குவாட் ஆக்சுவலி வந்து இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். பைக் வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட்லேயே போட்டு வந்துட்டோங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேயே ஸ்டாண்டில் போட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரே பைக் தான், ஒரே பைக்கில் எப்படி 4 பேர், நம்ம மாம்ஸோட சேர்த்து 4 பேர் வருது. அதனால் நம்ம பைக் அங்கேயே போட்டு வந்துட்டோம். இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டிராஃபிக் போலீஸ் தான். நம்ம மாம்ஸ் வந்து வெடப்பு காமிச்சிட்டாரு. நாங்கள் முன்னாடியே இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் என்ன டிக்கெட் எங்கேன்னு கேட்டுருந்தாங்க. வாங்க மாம்ஸ் அந்த சைடு போய்க்கலாம். 4 டிக்கெட்டை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து 4 பேருங்க பாருங்க, எண்ணி பாருங்க, 1 2 3 4 அப்படி 4 பேர்த்த காமிச்சிட்டாரு. மாம்ஸ் வெடப்பு தான். அதுதான் உள்ள போயிட்டு என்ன பண்றோம் மாம்ஸ்? சாமி கும்பிடலாமா? ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடலாமா? சரக்கு அடிச்சு போட்டு சாமி கும்பிடுறதா? சரக்கா மாம்ஸ்? நான் சரக்கெல்லாம் அடிக்கல, நீங்க அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மாம்ஸ் அதை கொடுங்க. கைஸ், இது பாத்தீங்கன்னா இது என்னன்னா ஸ்டைகர், பென்டன் ஸ்டைகர். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஸ்டைகர்னு எடுத்து காமிச்சேன். அது அந்த அக்கா திடீர்னு பயந்துட்டாங்க. காய்ஸ் அப்படின்னா ஷாக் ஆகிட்டாங்க. கேரம் பிளேயர்னாங்க. ஆக்சுவலி இவர் எங்கள் மாம்ஸ் வந்து கேரம் போர்டில் மிகப்பெரிய பிளேயரு. 11 to 11 வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது பெருநாய்க்கம்பாளையம் 11 to 11. அங்கே சரக்கு அடிச்சுட்டு நாங்கள் கேரம் போர்டு வருவோம். குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். ஆனால் ஸ்டேட் பிளேயர். நானே அதை வந்து சொல்லக்கூடாது, நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஒரு நாள் நீங்க கேரம் போர்டு ஆடுறது நான் வீடியோ எடுத்து தனியா போடணும். மாம்ஸ் கோயில் எங்க காணோம்? எங்க கோயில்? அங்க அதான் கோயில். அது எங்களுக்கு தெரியாதா? எங்க போலாங்க? ஆமா, யூரின் வருது. எங்க போனோம்? ஸ்மால் பிரேக். ஆக்சுவலி யூரின் வருது. ஆய் வருதா? ஆய் வந்தா அப்படி பிடி, கையில பிடிச்சிருந்தாரு அப்படியே நக்கு பேயில போவாங்க. அந்த அக்கா மாங்காய் சாப்பிட்டுருக்கேங்க, எனக்கு அது சைடிஷா வேணும். சைடிஷா வேணும். ஆமா, சரக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு சைடிஷ் அது வேணும். அது புடிங்கிட்டு வரலாமா இல்ல கேட்டு வாங்கிட்டு வரலாமா, நீங்க சொல்லுங்க. மாம்ஸ் வாங்க, பஞ்சாயத்தால இதில் சொல்லுங்க. ஸ்குவாட் நான் பார்த்தீங்கன்னா காரக்கல்ல வாங்கியிருக்கேன். நம்ம பையன் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் வாங்கியிருக்கான். மாம்ஸ் நீங்கள் என்ன வாங்குனீங்க? பார்த்துக்குங்க. கிலோவில் ஆரஞ்சு. சரி, இதில் என்ன இதில் வந்து பிரச்சனை என்ன பிரச்சனை? நான் 50 ரூபா கொடுத்தேங்க. 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. வரும். அவன் நான் புது நோட்டா கொடுக்குறேன், அவன் கிழிஞ்ச நோட்டா கொடுத்தாங்க. இதுக்கு சண்டை 8 ரூபா எங்கிட்ட ஏமாச்சு அந்த கிளவி. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. அந்த கிளவி என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. மாம்ஸ் நான் ஏமாத்து கிடையாது. அந்த கிளவி என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. அந்த கிளவி வந்து நான் தூக்கி ஆத்துல போடலான்னு இருக்கேன். பவானி சாகர் ஆறு இருக்குங்களா பத்திரம் கோயில்ல, அதை நான் தூக்கி போட்டு அந்த பாலத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் இந்தாங்க பாட்டிமா சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஆத்துல தூக்கி போடலான்னு இருக்கேன் நான். சரிங்களா? அது கிளவி செத்துருச்சுன்னா இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரியா காத்தாயி. செத்தா என்ன எனக்கு என்ன, அது ஆத்தோட போயிடும். அதே பவானி டேம்ல கிடக்குதா எங்க கிடக்குதா எனக்கு தெரியுமா? தெரியாது. கேஸ்ல மாட்டிட்டீங்கன்னா நான் போட்ட மாதிரி காட்டுக்க மாட்டேன். என்னடா கிளவி செத்து போச்சா? என்னடா
3 பேர் இருக்காங்கல்ல, இவங்களும் தான் மாட்டுவாங்க. மாட்டினா நான் தூக்கி போட்டுடலாம். நான் இப்போ போய் அந்த கிளவியை தூக்க போறேன். நான் இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டேன்னா எனக்கு தெம்பாயிரும். Boost is the secret of our energy. சரி, நான் காலைல சாப்பிடாம வந்திருக்கேன். இந்த கிளவி கிட்ட வந்து இந்த ஜூஸ் தான் வாங்கி குடிக்கணுமா எனக்கு இங்க வந்து? சரி விடுங்க, உங்கள் கோரிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிரும். நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் இப்போ மக்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கிளவி தூக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது ஸ்குவாட் நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் மாம்ஸ், ஓகேவா? கிளவி வந்து போடணும், அவ்வளோதான். கிளவி தூக்கணும். ஐ மீன்ஸ் கிளவி வந்து போட்டு தள்ளணும். வாங்க மாம்ஸ் போகலாம். இல்லை இதெல்லாம் கூட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்க மாம்ஸ், போலீஸ்காரங்களாம் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க தான் வந்து. அதுதான் இங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பாங்க நேற்று. நேற்று விருப்பெல்லாம் போயிருக்காங்க. அவ்வளோ ஆட்டம் போட்டுருக்காங்க. நேற்றெல்லாம் வேற இருக்கீங்க. எத்தனை பேர் கேஸ் வாங்கிக்க தெரியுமா? எத்தனை பேர் இங்க ஆனவங்க தான் கேஸ் தான். அட்டி பின் எடுத்துருக்காங்க, தூக்கிட்டு எல்லாம் போவாங்க. திருட்டு பசங்க ஜாஸ்தி இங்க. போய் அங்க ஜீப் இருக்கு, பார்த்தாய நமக்கு அப்படின்ட்டு வண்டி வரும். சர்ரு தூக்கி வண்டியில ஏத்திட்டு போய் 4 மொத்தி கீழே இறக்கி விட்டுருவாங்க. எனக்கு என்ன பயமா? தப்பா பேச போறான். தப்பா எல்லாம் பேசுறது இல்ல, இருந்தாலும் வண்டி ரெடியா இருக்கு. வண்டியில ஆம்புலன்ஸ் மாதிரி தூக்கி ஏத்திடுறாங்க. 4-5 சாத்தி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். 4 பேர் இருக்கான். இவனால ஓட முடியாது. நான் ஓடிடுவேன். நான் ஆத்துக்குள்ள நீச்சல் அடிச்சு ஓடிடுவேன். நீச்சல் அடிச்சு பவானி சாகர் போய் லேண்ட் ஆயிருவீங்க. நான் லேண்ட் ஆயிருவேன். நாங்க நீச்சல் தெரியாம இங்கே சிக்கிட்டு எதுக்கு பவானி சாகர் போகணும்? பாதியிலே கட்டாயி நான் மலை ஏறிடுவேன். நானு கோயில் புதுசா கட்டிட்டு இருக்காங்க இங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயில் மட்டும் தான் இருந்துச்சு பேக்ல. இது வந்து இப்போ புதுசா கட்டிட்டு இருக்காங்க அந்த ஏரியா. பாருங்க, அது கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் ஒர்க் இருக்குது. நீங்க ஒர்க் வந்து நீ பூசணும் எல்லாம் பண்ணணும். இதுதான் கீட்டு சரியான கீட்டு மாம்சு. கல் எப்படி தெரியுமா? கல் இந்த சைஸ் எத்தனை சைஸ்ல? யார் தெரியுமா? எங்க தாத்தா பேரு வெள்ளிங்கிரி. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அவர்தான் கட்டினாருங்களா? அவர் தான் வந்து இன்சார்ஜ். இன்ஜினியரா? இன்சார்ஜா? இன்ஜினியர் யாரு? இன்ஜினியர் வந்து என் தாத்தா தான். அதுவும் என் தாத்தா தான். ஆனா கத்துறது நாங்க. ஆனா பேர் வர்றது வந்து கோவில் தான் வரும் பேரு. ஆனா எந்த அளவுக்கு கட்டிருக்கான் அது அங்காங்க, எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு பாருங்க. என் தாத்தா பயங்கரமான இன்ஜினியரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்காரு? என்ன 10வது தான் படிச்சிருக்காரு. 10வது படிச்சு இந்த அளவுக்கு எப்படி மைண்ட்? இங்க படிப்பு முக்கியமும் கிடையாது நமக்கு. தொழில் செய்யற தொழில் இருக்கிற தெய்வம். ஆமாங்க, அந்த செய்யற தொழில் தான் தெய்வம் பண்ணியிருக்காரு. சரியா? இத்தனை மக்கள் வர்றாங்கன்னா நாளைக்கு அதுல இருந்து உள்ள பூந்து தான் வரணும். அதுல எதுல பூந்துங்க? அந்த இருந்து உள்ள பூந்து வெளியே வந்தா சாமியை பார்க்கணும். அதுதான் எங்க தாத்தாவோட இது கோரிக்கையா. அதுதான் அவரு செத்தாலும் அவர் மண்ணோட மண்ணு, அவ்வளவுதான். தாத்தா கட்டி வச்சுட்டு இறந்துட்டாருங்களா இல்ல எப்படி? அவர் கட்டும் போதே இறந்துட்டாருங்க. கட்டடத்துல இருந்து விழுந்துட்டாரா இல்ல எப்படி? இல்ல அது அஸ்து வரும்போது இறந்துட்டாரு. அப்புறம் எப்படிங்க கட்ட முடியும்? அப்புறம் எப்படி கட்ட முடியும்? அதுக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாங்களா? அதுதான் இன்னொரு மேஸ்திரி வருவாங்களா? உங்க தாத்தாவோட டிசைன், என் தாத்தாவோட வந்து டிசைனு மேப்பு எல்லாமே எல்லா மேப்பு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தா அவங்க டிசைனிங் பண்ணதை அதை வந்து தாத்தாவோட வந்து கூட வேலை செய்யற ஒருத்தர் தான் எடுத்து கட்டினது. இது கட்டடம். உங்க தாத்தா பேர் வெள்ளிங்கிரி. எங்க தாத்தா பேர் வெள்ளிங்கிரி தான். எல்லாம் ஒரே தாத்தா தான்டா.
தாத்தா எந்த ஊருங்க? கூடலூர் தேவசோலை. ஏன் தேவர் சொல்றாங்க? ரெண்டு பொண்டாட்டியா? பொண்டாட்டி எப்படி ரெண்டு ஆகும்? மூத்தாத்தாக்கு ஏன் சரி, உங்க பாட்டி பேர் என்னங்க? உங்க பாட்டி பேர் என்னங்க? ராயம்மா. எங்க பாட்டி பேர் ராயம்மா தான். அப்போ இது தப்பான செயலா இருந்துச்சு. தாத்தா ப்ளே பண்ணிக்கிறீங்களா? தப்பு பண்ணிட்டு போயிட்டேன். வெள்ளிங்கிரி தப்பு பண்ணிருக்கலாம். வெளியே தப்பு பண்ணியிருக்கான். ஏதோ கோயில் கட்டியிருக்காரு, 4 மக்களுக்கு வந்து நல்லது பண்றாரு. அதுதான் முக்கியங்க. சரிங்க, நம்ம போயிட்டு உள்ள போய் ஆட்டுக்கு போலாம். அதுக்கு போய் கால் கழிச்சு கால் கழுவணுங்க. ஆமாங்க, அதுதான் கோயிலுக்கு வந்திருக்கோம். என்னைக்குமே வந்து கால் கழித்து அதுதான் எனக்கு ஃபுல்லா வேக்காடா இருக்கு. இந்த என்னைக்குமே பத்திரமுகையில் வந்தா இந்த கால் கழித்து வந்தான்னா அது ஒரு புண்ணியம் இருக்கு. புண்ணியம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடு. ஓகே சரி, போயிடலாங்க. மாம்ஸ் என்னமோ கத்திட்டு இருக்காங்க, மைக்ல என்னமோ கத்திட்டு இருக்காங்க. அவன் வேலை பொழப்பு இல்லை. அவன் கத்துவான் பிடிப்பான். அவன் சம்பளம் 500 கிடைக்கும். இதே கத்தாங்க. மக்கள் இத்தனை பேர் வராங்க. மக்கள் ஜாஸ்தியா இருக்க ஏரியா ஆடிக்குண்டதுக்கு மட்டும். ஆடிக்குண்டது இல்லாட்டி மற்ற நாள் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மற்ற நாள் இங்கே யாராலும் இவெல்லாம் வரவாங்க. எட்டிங் கூட பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆடிக்குண்டத்தப்பதான் கறி விருந்து எல்லாம் பண்றாங்க. அது இன்னைக்கெல்லாம் வந்து கறி விருந்தெல்லாம் கிடையாது. இந்த மறு பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு தான் கறி விருந்து போடுவாங்க இங்க. சரிங்க, சரியா? சோத்துல சாம்பாரா, அப்ப கறி குழம்பு. ஆம்சே, நம்ம போட் இருக்கு, போட் எடுத்துட்டு போலாமா? போட்ல வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போட்டே நம்ம கேட்கலையே, கேட்டாதான் அனுப்புவாங்க போலீஸ்காரங்க. அது போலீஸ்காரங்க கிடையாது, எஸ்கார்டு. மாம்சே வந்துருங்க. அதிகம் முடியாது. ஆத்துல தண்ணி வருது. அங்கெல்லாம் எடுத்தா சொல்லுங்க என்ன? நான் சொல்றது உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் தெரியும். சொல்லாம எப்படி தெரியும்? விஷயம் தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? ஆடி இது குண்டம். ஆடி 18ங்க இன்னைக்கு. ஆடி குண்டம்னா அது வந்து பதவம் கோயில்ல வந்து இறங்குனீங்களா இல்லையா? முதல்ல நான் இறங்கிட்டு தான் வந்திருக்கேன். இறங்கிட்டீங்களா? நீங்க இறங்குனது கால் கடையாளம், கால்ல புண்ணா இருக்கும்ல இறங்குனா. அது நல்லவங்களுக்கு வராது, நல்லவங்களுக்கு புண்ணு வராது. ஓகே. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. என்ன கெட்ட மாசம் தான் அவங்களுக்கு தான் வரும். சரி, அது உண்மையான விஷயம். ஆனா இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களே யாரு? அவங்க எஸ்கார்டு. அந்த கோவில் கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோவில் கமிட்டி தான் இவங்கெல்லாம். சரிங்களா? நான் உண்மையான விஷயம் சொல்கிறேன். ஆனால் ஆற்றுல தண்ணி நிறைய போகிறனால தான் யாரையும். ஆனால் அவங்க என் தொழில் நான் பார்க்குறேன். இப்போ நான் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு வருவேன். சரிங்களா? அடிச்சிருவீங்களா? நீச்சல் அடிச்சுட்டு வர போகிறேன். ஆனால் யார் வேணும் என்னை காப்பாற்றணும். யார் காப்பாற்ற போறா? அவங்க தான் வந்து காப்பாற்றணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. அவங்க நீங்க சொல்லுங்க போய், முதல்ல நான் குதிக்கிறேங்க, நீங்க வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க முதல்ல. மாம்சே சொல்லுங்க முதல்ல அவர்கிட்ட போய், அவர்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டு இருக்காரு, நான் குதிக்கிறேன், நீ காப்பாத்துங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ரைட்டு, நமக்கு அடி போன வாங்கி வீடியோ டெலிட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நேரம் ப்ளாக் பண்ணாலும் வேஸ்ட் ஆகிருப்போம். விளக்கு பத்த வைக்கிறவங்க கீழே யாரும் பத்த வைக்காதீங்க. ஒளிபரப்புக்கு முன்னால விளக்கு பத்த வைக்கிறவங்க கீழே யாரும் பத்த வைக்க குடும்பத்திலிருந்து சாமி குடும்பம் 2 லைனா போடுறேன் சார். குண்டம் முடிக்கிட்டு
எவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேருக்கு கடவுளை விட்டுருக்காங்கல்ல. சீக்கிரம் இழுத்து விடுங்க சார். கோயிலுக்குள்ள இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க சார். கூட்டம் அதிகமா இருக்கு சார், கொஞ்சம் ஸ்பீடா இழுத்து விடுங்க. எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பசங்க வந்து பசிக்குது சொன்னாங்க. 2 போனாங்க, 3 பஜ்ஜி சாப்பிட்டான், 2 வடை சாப்பிட்டான், அவன் 2 வடை சாப்பிட்டான். எனக்கு பசிக்கல. ஏன் சரக்கு நான் சரக்கு வாங்குறதுனால எனக்கு எப்படி இருக்குது. அப்படியே பேசுவேன். யோ குடிய பத்தி பேசுனே யோகிதா இருக்க. நீ குடிச்சிருக்கியா? குடிச்சு பாரியா? யோ குடிச்சிட்டு அப்புறம் பேச குடியா நம்ம தப்பா? குடியா குடிச்சு பார்த்தா அப்புறம் சொல்லியா? போண்டா சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. எண்ணெய் பலகாரம் எனக்கு பிடிக்காது. டீ சாப்பிட கொலஸ்ட்ரால். சரிங்களா? இதே தயிர் சாப்பாடு போட்டுருந்தாங்கன்னா சாப்பிட்ருப்பேன். சரிங்களா? இதுதான் உண்மை. கடையில் சாப்பிட்றது எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் வந்து கடையில் நமக்கு பிடிக்காது. என்னைக்குமே நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும். நான் டீ சாப்பிட மாட்டேன், வடை போண்டா எதுவும் சாப்பிட மாட்டேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வீட்டில் போனால் நல்லா சமைச்சு தயிர் பாக்கெட் வாங்கி கரைச்சி குடிச்சானா அது ஒரு நிம்மதி இருக்குது. இல்லை கஞ்சி வச்சு குடிச்சா அது ஒரு நிம்மதி. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. வெளியே இருந்து சாப்பாடு அவங்க எண்ணெயில போறாங்கன்னு தெரியாது. குழந்தைக்கெல்லாம் ஆபத்து, குழந்தைக்கெல்லாம் எஃபெக்ட் வரும். சரிங்களா? இதுதான் உண்மை. நான் சொல்றது ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆயில் ஐட்டம் எடுக்கக்கூடாது. ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வரீங்க. அதானே? நானே சொல்லிடுறேங்க கைஸ். நான் சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. வீட்டில் வந்து முள்ளங்கி குழம்பு, கிழங்கு பொரியல், அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கேரட் பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் நான்வெஜ் விட வெஜிடேரியன் எடுத்துக்கங்க. அதுதான் ஹெல்த்துக்கு. நான்வெஜ் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் என்னைக்குமே எடுக்காதீங்க. எடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லல. ஆனா கடையில வந்து சாப்பிடாதீங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சரி, போலாம். மாம்சே இல்லை மாம்சே, உங்கள் பையனை பார்க்க போனால் அங்கே இருந்து ஒருத்தன் என்ன சொன்னானா, எங்களை பார்த்து வந்து புல்ல பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். அது வந்து நீங்க அடிச்ச கட்டிங்க அந்த மாதிரி. மாம்ஸ் மொட்டை அடிச்சிருக்கோம். இவன் கேப் போட்டனால பிரச்சனை. மாம்சே போய்க்கல, பிரியாக்கா பார்க்குறது வந்துருங்க. நீங்கள் அந்த சைடு போயிடலாம். நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? 2 பேருமே இப்படி போய் தீவிர மாதிரி இருக்கீங்க. மாம்சே இல்லை மாம்சே, நான் மொட்டை அடிச்சிருக்கேன். கென்யாக்கார மாதிரி இருக்கீங்க. கென்யாக்கார மாதிரி நீங்க வந்து தீவிர மாதிரி பார்த்து தான் மாம்சே. போலீஸ்காரனே வந்து நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? என்னன்னு இவன் கென்யாக்காரன், நீ வந்து ரஷ்யாக்காரன். இவனை பார்த்தா எந்த நாட்டுக்காரன்னு தெரியல. சரியா? நான் தமிழ்நாட்டுக்காரன். சரியா? நான் கேரளா, மதுரை. நான் மதுரைக்காரன். என்னன்னாலும் சரி, மதுரை மீசை மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் மீசை என்னன்னாலும் சரிங்க. ஓகே, நம்ம வந்திருக்கோம் எதுக்கு வேண்டி வந்திருக்கோம்? கோயில் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாங்க. அதை பார்த்த பிறகு சரியா, அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிறது பாருங்க, இவனை ஏற்றி விட்டுறலாங்க. பாத்ரூம் பக்கத்தில் கேமரா பிடிச்சின்னு நம்மளை செருப்பில் அடிச்சிருவாங்க. நம்ம அந்த சைடு போய்க்கலாம். சரிங்களா? ஆஃப் பண்ணு. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போடுறோம். என்ட்ரன்ஸ். அப்புறம் வந்து ஒரு 5 எலுமிச்சம் வாங்க போகிறோம். 5 எலுமிச்சம் வாங்கி சாமி கும்பிட்றோம் நாங்கள். ஆனால் உள்ள கோயிலுக்குள்ள நாங்கள் போகலை. எங்களுக்கு போகக்கூடாது. எங்களுக்கெல்லாம் ஒரு டீட் இருக்குது, அதனால போக மாட்டோம் நாங்கள். அது முடிச்ச பிறகு தான் எல்லா கோயிலுக்குள்ளே போகணும்னு எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்கோம். ஓகே ஓகே. எலுமிச்சம்பழ கடை இங்கே இருக்கு.
எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு தான் நாங்கள் எலுமிச்சம் கூட்ட போகிறோம் பதையம் கோயிலில். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போறது இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். சரிங்களா? இதான் கோயில். கோயிலுன்னு அவரே காமிக்கிறீங்க. இதாங்க கோயில். இதான் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். சரிங்க. எல்லாம் காலெல்லாம் கழுவிட்டு வந்திருக்கோம். கை மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். நாங்கள் சாமி கும்பிட்றோம். இந்த எலுமிச்சம்பழம் ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். போலாம். அங்கதான் சாமி இருக்கு. ஏங்க வந்து கோயில் அதான் கோயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடு. அதான் முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வெட்ட வெளியா இருக்கு கிரவுண்டு மாதிரி. ஏங்க வந்து இது பண்ணிட்டாங்க, பேரலாம் போட்டாங்க. ஸ்குவாட் ஆக்சுவலி வந்தது சாமியை பார்க்கறதுக்கு. பட் சாமியை பார்க்க முடியல. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தோம்ல. ஸோ அந்த எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பேக் சைடில் குத்தி வச்சுட்டு வந்துட்டேங்க. சாமி பார்க்க முடியல. அது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் போய் நம்ம வேண்டிட்டு நம்ம மனசில் நினச்சதை வேண்டிட்டு அப்படியே போய் பேக் சைடில் போய் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ கிளம்பிடலாங்க, அவ்வளோதான். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. செம்ம வெயில். காலையில் நான் என்னை பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலியாக ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸு. சரி ஓகேங்க. அது பழைய மாதிரி இல்லை. இப்போ கோயிலுங்களா? கோயில் வந்து பழைய மாதிரி இல்லை. ஆமாங்க. பழசு தான் நல்லா இருக்கும். என்றைக்குமே பழையது தான் நமக்கு உரிமை. ஆனால் இப்போ பழைய மாதிரி இல்லை. அவங்கவுங்க ஆர்டர் போடுறாங்க. கேட்குற கேள்வி ஆள் இல்லை. யார் ஆட்ட மாட்டாங்க? ஆட்டம் போடுற கமிட்டிங்க. புதுசாக வர்றாங்கல்ல கம்முனாட்டிங்க. அது கம்முனாட்டி தான். உண்மையை சொன்னா கமிட்டின்னு சொல்ல கம்முனாட்டி தான். அவனுங்க ஆட்டம் போடுறதுனால தான் இந்த கோயிலே வந்து இப்போ வேற லெவலாக இருக்குது. பாருங்க, இத்தனை மக்கள் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. இந்த டைம்ல வந்து எல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. எத்தனை கூட்டம் நிற்குது. இங்க வாங்க, இங்கே தெரியுங்க. சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் நிக்கிறாங்க. ஒரு ஆளை விடுறாங்க. வயசானவங்க உள்ள விடுறது இல்ல. ஸோ எங்களை விடலைன்னா பிரச்சனை இல்லைங்க. பட் ஆனால் வயசானவங்க எல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக லைன்ல நின்று இருந்தாங்க. அவங்களுக்கும் கூட கொஞ்சம் வழி விட கிடையாது. எல்லாருமே வந்து சம்பாதிக்க தான் பாக்குறாங்க. கோயில் ஃபங்க்ஷன் ஒரு குழந்தை கூடி போக மாட்டேன். நெருக்குது, அவ்வளோ நெருக்கம் இருக்குது. நீங்க பாருங்க, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சரிங்களா? எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு மனசு கேட்க மாட்டேது. உங்களுக்கு எப்படியோ தெரியல. எனக்கு மனசு கேட்க மாட்டேது. நாங்களே உள்ள போறதுக்கு நாங்களே உள்ள போறதுக்கு கஷ்டப்படுறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க. இத்தனை மக்கள் இருக்காங்க. இந்த ஒரு கோரிக்கை யாராவது வச்சீங்கன்னா நீட்டா வேற மாதிரி மட்டும் பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த ஜட்டி பாப்பா ஜட்டி வாங்கி போட்டுக்கூடாது. நீங்க பாப்பா ஜட்டி வாங்கி போட்டுக்கோ. மாம்சே அவனுக்கு ஜட்டி இருக்கா? அந்த ஜட்டி அவரே மெனட்டார். பயந்து உட்காந்துருக்காரு அவரு. இந்த சைஸுக்கு ஜட்டி எங்க கிடைக்கும் பாவம். இந்த சைஸ்க்கெல்லாம் ஜட்டி அங்கே இருக்காது. சரியா? பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். மாம்ஸோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அண்ட் பாய்.